இந்த பதிவு கணவன்மார்களுக்கு. தேவன் ஆதியில் அவர் உலகத்தை சிருஷ்டித்த போது முதலில் மனிதனைத்தான் உண்டாக்கினார். தன் சாயலாய் ஒரு ஆணை உருவாக்கினார். அதற்கு பிறகு அவனுக்கு துணை வேண்டும் என்று அவனுடைய முதுகு எலும்பிலிருந்து உருவி எடுத்து ஒரு பெண்ணை உருவாக்கினார். எலும்பிலிருந்து உருவாக்கப்பட்டாள். மனுஷனில் இருந்து உருவாக்கப்பட்டதால் அவள் மனுஷி என்று அழைக்கப்பட்டாள். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு கணவன்மார்களே, புருஷன்மார்களே, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட தேவ சாயலாக இருக்கிற நீங்கள் இன்றைக்கு நம் வாழ்க்கையில் எதை பிரதிபலிக்கிறீர்கள்? புருஷன் குடும்பத்துக்கு தலைவனாக இருக்கிறான். நீங்கள் தான் அந்த வீட்டுக்கு ஹெட். குடும்பத்தில் ஒரு ஆணும் பெண்ணும் இருந்தாங்கன்னா கணவன் மனைவியானவள் புருஷனுக்கு சரீரமாக இருக்கிறாள். அந்த சரீரத்துக்கு தலை கணவன். அப்போ ஆண்டவர் சொல்றார், இருவரும் ஒரே மாமிசம். இப்போ இந்த தலைக்கு தான் நிறைய என்ன இருக்கு? தலையில தான் முக்கியமான பார்ட்ஸ் இருக்கு. மூளை இருக்கு, வாய் இருக்கு, கண்ணு இருக்கு, காது இருக்கு. இந்த மண்டை, அதாவது தலை இல்லைன்னா இந்த கீழே இருக்கிற உடல்னால ஒரு பிரயோஜனமும் இல்லை. தலை இல்லைன்னா இது உடல் கிடையாது, முண்டம். இதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. மூளை இருந்தால்தான் செயல்படும். பிரியமானவர்களே, நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு மூளையாய், சுறுசுறுப்புள்ள ஒரு மூளையாய், ஒரு நல்ல மூளையாய் செயல்பட வேண்டும். ஒருவேளை மூளையில் பைத்தியம் பிடிச்ச மூளையாக இருந்துச்சுன்னு வச்சுக்கிங்க, குடும்பம் எப்படி இருக்கும்? ஒரு பைத்தியக்காரன் குடும்பத்தை நடத்தினா எப்படி இருக்கும்? இல்லையா? ஆம் பிரியமானவர்களே, இந்த தலையானது மிகவும் முக்கியமானது. குடும்பத்தில் புருஷனுடைய பங்கு மிகவும் முக்கியம். அவன் எல்லாத்துக்கும் மனைவியை சாக்கு சொல்லிடக்கூடாது. அவனுடைய இயலாமையை மனைவி மேலே பழி போட்டக்கூடாது. ஒன்னால தான் எல்லாம் ஆச்சு, நீ சரியில்லை, அதனால தான் இப்படி ஆச்சு. இல்லை பிரியமானவர்களே, புருஷன் தன் மனைவியை சொந்த சரீரமாய் நேசிக்க வேண்டும். சொந்த சரீரம், உங்கள் உடம்பு, உங்களோட பார்ட்ஸ். அவங்க கண்ணு அழுதா கை அதை துடைக்கும். மூளை என்ன நினைக்குதோ அதைத்தான் கால் நடக்கும். மூளை சொல்கிற பாதையில் கால் போகும். மூளை சொன்னால் கை செய்யும். மூளை சொன்ன கட்டளையின்படி உடல் உறுப்புகள், கை கால் எல்லாமே இயங்கும். இந்த அப்போது உங்கள் சரீரம், அப்போ கையில் ஒரு காயம் பட்டதுன்னு வச்சுக்கிங்க, அந்த கண் என்ன செய்யும்? தானாக கலங்கும். காலில் ஒரு முள்ளு குத்தின உடனே கண்ணிலிருந்து தண்ணி வடியும். அதுபோல் தான் பிரியமானவர்களே, உங்கள் மனைவி, அவளுக்கு ஏதாவது கஷ்டம் வந்தால் அது உங்களுக்கு வருகிற கஷ்டம் போல் நீங்கள் உணர்றீங்களா? உணர வேண்டும் பிரியமானவர்களே. தேவன் அப்படித்தான் சொல்கிறார். உங்கள் மனைவி சொந்த சரீரம். நம்ம முகத்தை பார்த்து அழகாக நம்ம சீப்படுத்தி சீவுறோம், நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிறோம், மேட்சாக போட்டிருக்கோமான்னு நம்ம நின்று. அது பொதுவாக ஆண்கள் எப்பயும் தலையை சீவிக்கிட்டே இருப்பாங்க, கரெக்டாக அந்த முடி இருக்கணுன்ட்டு. முகத்தை அழகு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. உங்கள் முகத்துக்கு கொடுக்குற அந்த அக்கறையை உங்கள் மனைவிக்கும் நீங்கள் தர வேண்டும் பிரியமானவர்களே. நம்ம மனைவி நல்லா இருக்காளா? அவள் கவலை இல்லாமல் இருக்காளா? அவளுக்கு எதனாலும் பிரச்சனை இருக்கா? அவள் எதனாலும் வேதனைப்படுறாளா? அவளுக்கு எல்லாமே கிடைக்குதா? ஏதாவது அவள் மனசுக்குள்ளே காயம் இருக்கா? அவள் எதையும் நம்மகிட்ட சொல்லாமல் மறைச்சி வச்சிருக்காளா? அவளுக்கு எதுவும் ஆஃபீஸில் பிரச்சனையா? வேலைக்கு போகிற மனைவியாக இருந்தா? இதை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய மூளை உங்களுக்கு அவசியம். மூளை நல்லா இருந்தால் இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும். வயிற்றுக்குள்ளே வலி வருது, மூளை உணருதில்ல. கீழே தான் வலி வருது, மூளைக்கு தெரியுது இப்படி நடக்குது, அங்கே வலி இருக்குது. அதுபோல் தான் உங்கள் மனைவிக்கு வலிச்சா உங்களுக்கு வலிக்கணும். ஆம் பிரியமானவர்களே, அநேக புருஷன்மார்கள் மனைவியை அடிப்பவர்களாக இருக்கிறார்கள். உன் சொந்த சரீரத்தில் நீயே அடிக்க முடியுமா? சொந்த சரீரத்தை யாருனாலும் ஒருத்தர் ரோட்டில் நின்று அவனே அவன் கன்னத்தில் அரைஞ்சிக்கிட்டு அவன் கை கால்களில் கிள்ளி அடிச்சுக்கிட்டு இருந்தான்னா பார்க்குறவங்க பைத்தியம்னு தான் சொல்லுவாங்க. அதுபோல் தான்
உங்கள் மனைவியை நீங்கள் மதிப்பாய் நடத்த வேண்டும் பிரியமானவர்களே. மற்றவங்க முன்னத்தில் எதை குறித்தும் அவளை விட்டு கொடுக்கக்கூடாது. உன் பெற்ற தாயிடம் கூட மனைவியை விட்டு கொடுக்கக்கூடாது. உன் நண்பர்கள், உற்றார், உறவினர் எந்த இடத்துலையும் உங்கள் மனைவியை நீங்கள் விட்டு கொடு. இருக்கலாம், உங்களுக்குள்ள 1000 இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், சில மனஸ்தாபங்கள் இருக்கலாம். ஆனால் மற்றவர்களிடம் உங்கள் மனைவியை நீங்கள் விட்டு கொடுக்கக்கூடாது. அப்படி நீங்கள் விட்டு கொடுக்காமல் இருக்கும்போது மனைவியினுடைய அன்பு அதிகரிக்கும் பிரியமானவர்களே. என் புருஷன் எனக்காய் பரிந்து பேசுகிறார், அவர் என் பக்கம் இருக்கிறார். அந்நேரம் அந்த பெண்ணுக்கு அவங்க உலகமே அவங்க பக்கம் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். நிச்சயமாய் உங்களை அவங்க இன்னும் அதிகமாக உங்கள் மேலே பாசம் காட்டுவாங்க. அதனால் ஒரு கணவன் மனைவியை யார்கிட்டையும் விட்டு கொடுக்கூடாது. அதுபோல் பிள்ளைங்க தப்பு பண்ணும்போது மனைவி கண்டிச்சாங்களா, என்னமோ பிள்ளைங்க மேலே இவங்களுக்கு தான் பாசம் இருக்கிறது மாதிரி மனைவியை திட்டக்கூடாது. இது மிகவும் மோசமான ஒரு பழக்கம், தப்பு. நீங்கள் அந்நேரம் அமைதியாக இருந்துட்டு அவன் ஓடி வந்து உங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் கூட பண்ணலாம். அப்பா அம்மா இந்த மாதிரி பண்ணுறாங்க. அப்போ நீ என்ன கேட்கணும், நீ என்ன தப்பு பண்ண? நீ தப்பு பண்ணதுனால தான் அம்மா அடித்தாங்க, நீ இனிமேல் இந்த தப்பு பண்ணக்கூடாது, அப்பா நான் கேட்குறேன் சரியா அப்படின்னு சொல்லி அந்த பையனை நீங்கள் வந்து அவனை நீங்கள் சமாதானப்படுத்தணுமே தவிர, அப்படியா பெரிய கொம்பு எடுத்துட்டு வா, உங்கள் அம்மா வந்தா நான் அடிக்கிறேன், ஒன்று அடித்தாளா இரு அவளை நான் அடிக்கிறேன்னு சொல்லி அவன் முன்னத்தில் நீங்கள் ஆக்ட் பண்ணுறது போல கூட பண்ணக்கூடாது பிரியமானவர்களே. அது அவன் மனதில் பயத்தை போக்கிவிடும். அவன் வளர்கிற காலத்தில் நல்லவனாக வளர மாட்டான். எந்த பிள்ளை தாய்க்கும் தகப்பனுக்கும் பயந்து கீழ்ப்படிந்து சிறு வயதில் அடங்கி வளருதோ, தலைவனாகும்போது தலைவனுக்குரிய பண்புகள் அவனுக்குள்ளே இருக்கும் பிரியமானவர்களே. இல்லைன்னா தருதலையாக தான் போகும். கீழ்ப்படியை கற்றுக் கொடுங்க. மனைவி கண்டிக்கிறாங்கன்னா விட்டுருங்க. ஒருவேளை அவங்க ரொம்ப முரட்டுத்தனமாக அடிக்கிறாங்க, முரட்டுத்தனமாக பனிஷ்மெண்ட்டு கொடுக்குறாங்க, அது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னா தனியாக கூப்பிட்டு பேசுங்க. தாயின்றவ அன்பு காட்டுறவம்மா, உன்னை பார்க்கும்போது அவன் பேயா நினைக்கக்கூடாது, இன்னும் கொஞ்சம் பனிஷ்மெண்ட்டை குறைச்சிக்கோ, கொஞ்சம் அன்பில் திருத்துன்னு சொல்லி அவளை தனியாக கூப்பிட்டு நீங்கள் கண்டிங்க பிரியமானவர்களே. பிள்ளைங்க முன்னத்தில் கண்டிக்காதீங்க. இது மிகப்பெரிய தவறு. மனைவியினுடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கணும். அதுதான் ஒரு புருஷனுக்கு அழகு. ஆம், மனைவிக்கு என்ன விருப்பமோ அதை புருஷன் நிறைவேற்ற வேண்டும். அது கஷ்டம் இல்லையோ, உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, சின்ன சின்ன ஆசைகள், மனைவியினோட குட்டி குட்டி ஆசைகள்னு சொல்லுவாங்க, அந்த ஆசைகளை அதை அற்பமாக எண்ணாத படிக்க அதுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க. அப்புறம் பாருங்கள் உங்களுடைய திருமண வாழ்க்கையினுடைய அந்த அழகை. நிச்சயமாக பெண்கள் எல்லாருமே ஆண்கள், அதாவது புருஷன்மார்கள் வந்து தன்னை நான் ஒரு விஷயம் செஞ்சுட்டா அதில் நல்லா இருக்குன்னு பாராட்டணும்னு நினைப்பாங்க. ஆனால் ஆண்கள் என்ன தெரியுமா, சிலர்லாம் பேப்பரை எடுத்துகிட்டு உட்காந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. ஒரு ரோபோ, 3 வேளை சாப்பிடணும், தேவைப்பட்டால் மனைவியாக இருக்கணும், குடும்பத்தில் வாங்கிறதெல்லாம் வாங்கி போடுறது, எல்லாம் பார்க்குறது, வேலை சொன்னால் கேட்குறது, அவ்வளோதான். ஒரு சின்ன ஒரு பாராட்டு, ஏன்னா அப்படி பாராட்டிட்டா மனைவி தலையில் ஏறி உட்காந்துக்கிடுவாளாம். எப்படி உட்காருவான்? அவளுடைய வேலைக்கு ஒரு அங்கீகாரம் தேவை பிரியமானவர்களே. நீங்கள் ரோட்டில் போய்கிட்டு இருக்கும்போது உங்கள் கர்ச்சீப்பு கீழே விழுந்துருது, அது யாரும் போகிறவங்க டக்குன்னு எடுத்து கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, தேங்க்ஸ் சொல்கிறீங்களா இல்லையா? சின்ன காரியம்தான், கைதவறி விழுந்ததுக்குத்தே எடுத்து கொடுக்குறாங்க தேங்க்ஸ். இவ்வளவு ஏன் ஹோட்டலில் போய் நீங்கள் சாப்பிட்றீங்க, துட்டு கொடுக்குறீங்க, இது டிப்ஸ் வைக்கிறீங்க, ஆனாலும் அவனை எவ்வளோ நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க, எவ்வளோ நேரம் காத்திருக்கிறீங்க பொறுமையாக, அவனுக்கு டிப்ஸும் கொடுத்துட்டு துட்டும் கொடுத்துட்டு வரீங்க. அதாவது அந்த சாப்பாட்டுக்கு பணமும் கட்டி பில்லும் கட்டி அவனுக்கும் டிப்ஸு கொடுத்துட்டு வர்றீங்க. ஆனால் வீட்டில் உங்களுக்காக சமைத்து வைக்கிற மனைவிக்கு அது குறை இது குறை, என்ன சமையல் பண்ணியிருக்க? ஹோட்டலில் போனால் எவனையும் கத்தவே முடியாது, கெட்டு போனதை வச்சா கூட வாயை மூடிக்கிட்டு சாப்பிட்டுட்டு வந்துடுறது. ஆனால் வீட்டுக்கு வந்து தன் மனைவியினுடைய சாப்பாட்டை பாராட்டி, நல்லா இருக்குமா, இன்றைக்கி நல்லா பண்ணியிருக்கம்மா, ஒரு சின்ன பாராட்டு அவர்களை உண்மையிலேயே சந்தோஷப்படுத்தும் பிரியமானவர்களே. உங்கள் மனைவியை சந்தோஷப்படுத்துங்க. நீங்கள் வாங்கி கொடுக்குற சின்ன சின்ன கிஃப்ட் அது பொக்கிஷம் மாதிரி வச்சுப்பாங்க. சில புருஷன்மார்கள்லாம் மனைவிக்கு பூவே வாங்கிட்டு அது எதுவுமே வாங்கிட்டு வர மாட்டாங்க, ஆனால் மனைவிகள் எதிர்பார்ப்பாங்க, ஒரு முழம் பூ வாங்கிட்டு வந்து கொடுப்பாரா, ஏதாவது ஒன்று பிரியமாக வாங்கிட்டு வர்றாரா. ஆனால் நீங்கள் அது எதையுமே
கண்டுக்கிறதில்ல. அவள் வாங்குவா, அவள் எல்லாம் செய்வா, எனக்கு எதுவும் தெரியாது. இன்னும் சிலருக்கு குடும்பத்து பொறுப்பே கிடையாது, எல்லாமே அவள் பார்த்துப்பா. பிள்ளைங்களை பார்த்துப்பா, சமைக்கிறதுலேருந்து வாங்கி போடுற சாமான்லேருந்து எல்லாம் அவள் பார்த்துப்பா. இவர் ஆஃபீஸ் போயிட்டு வருவார், சம்பளம் 1ஆம் தேதி ஆனவுடனே சம்பளத்தை வாங்குவார். இவர் குடும்பத்தில் இருப்பார், மனைக்கணவனாக இருப்பார். பணம் கேட்டால் மட்டும் அந்த அந்த பொறுப்புகளை செய்வார். இல்லை பிரியமானவர்களே, இருவரும் இணைந்து எல்லா காரியத்தையும் செய்ய வேண்டும். கணவனும் மனைவியும் ஒருமனப்பட்டு காரியத்தை செய்ய வேண்டும். ஒன்றாய் கொஞ்ச நேரம் பேசணும். நிறையா பேத்துக்கு பேசுகிறது பிடிக்காது. கணவனும் மனைவியும் உங்களுக்கு இருக்கிற நேரங்களில் கொஞ்ச நேரம் மனம் விட்டு சந்தோஷமாக பேசணும். இப்போ சொல்லுவீங்க, அப்படி பேச ஆரம்பித்த உடனே தானே சண்டை வந்துடுது, அப்போ நமக்கு பேச தெரியலன்னு அர்த்தம். பிரியமானவர்களே, மனதுக்கு இதமாய் பேசுங்க. உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட எல்லாம் பேசுகிறீங்க, எப்படி பேசுகிறீங்க சொல்லுங்கள். ஃபோனில் பேசுகிறீங்க, எப்படி பேசுகிறீங்க? அது பண்ணால் மனைவின ஒன்று நீங்கள் சொன்னதெல்லாம் கேட்கணும். உங்களுக்கு இலவச அடிமை, இலவச வேலைக்காரி, சம்பாதிச்சு போடுறதுக்கு ஒரு கூலிக்காரி, எப்படி இப்படி நினைக்க முடியுது பிரியமானவர்களே? மனைவி உங்கள் சொந்த சரீரம். அவளை நீங்கள் அப்படித்தான் நினைக்கணும். அவளுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை நீங்கள் செய்யணும், ஹெல்ப் பண்ணுங்க. என்றைக்கோ ஒரு நாள் நான் சமைச்சு கொடுக்கட்டுமா, செய்யுங்க, தப்பு இல்லை. முடியாத நேரம், அவங்க முடியாமல் இருக்கிற நேரம், நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி ஹெல்ப் பண்ணுங்க. உண்மையிலேயே இதுதான் புருஷன், நல்ல புருஷன். குடும்பத்தில் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேவன் உங்களுக்கு கொடுத்த அந்த அழகான வாழ்க்கையை நீங்களும் அதை கஷ்டப்படுத்திட்டு உங்களுக்கு வந்த மனைவியும் கஷ்டப்படுத்தாதீங்க. நீங்கள் எவ்வளவு உங்கள் மனைவியை சந்தோஷப்படுத்துகிறீர்களோ, உங்கள் மனைவி எவ்வளவு உங்கள் மூலமாய் சமாதானமாக இருக்கிறாங்களோ, அவ்வளவு உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதம் பிரியமானவர்களே. ஏன்னா அவங்க உங்களை பார்த்து தானே வளர்கிறாங்க. உங்கள் குடும்பத்தில் அப்பா எப்படி இருக்கிறாரு, அம்மா எப்படி இருக்கிறாங்க, அப்பாவை பார்த்து தான் பிள்ளைங்க அதே மாதிரி வளருவாங்க. அப்போ உங்களுடைய அந்த செயல்கள் பிள்ளைகளோட வாழ்க்கையில் பிரதிபலிக்கும். அப்படி இருக்கக்கூடாது பிரியமானவர்களே. மனைவியை நோகடிக்கக்கூடாது, வார்த்தையினால் கொல்லக்கூடாது. கல்யாணம் முடிச்சுட்டு வந்திருப்பாங்க, இவங்களுக்கு பிள்ளையே பிறந்து பிள்ளைக்கே கல்யாணம் ஆகிருக்கும். இன்னும் என்ன சொல்கிறது தெரியுமா, நீ கல்யாணம் முடித்து என்னத்தை கொண்டு வந்த, உங்கள் வீட்டில் உனக்கு உங்கள் அம்மா அப்பா என்ன நகை போட்டாங்க, உங்கள் வீட்டில் என்ன இருந்துச்சு, இவங்க பிறந்த வீடை குறை சொல்கிறது. எப்போ கல்யாணம் முடித்து இவங்க பிள்ளைங்களுக்கும் திருமணம் முடிக்கிற வரைக்கும் குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறது. உங்கள் சரீரமாக வந்த பிறகு அவங்க இனிமேல் உங்களுடையவள், அவளை நீங்கள் குறையே சொல்லக்கூடாது. அவர்கள் வீட்டை பற்றி நீங்கள் குறை சொல்லாதீங்க பிரியமானவர்களே, அது அவர்களை மிகவும் வேதனைப்படுத்தும். வேண்டாம். அன்பாக இருக்கிறவங்க இந்த மாதிரி பேச மாட்டாங்க. அன்பிலான் இறைவனை அறியான். உண்மையில் தேவனுக்கு பயந்து பரிசுத்தமாக இருக்கிற ஆண்கள் இப்படி மனைவியை பேச மாட்டாங்க. மனைவியை நேசிப்பாங்க, மனைவிக்கு விட்டு கொடுப்பாங்க, மனைவியை பிள்ளையை போல பார்த்துக்கிடுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு நல்ல புருஷனாய் நீங்களும் இருக்கும்படியாய் இந்த நாளில் உங்களை ஒப்புக்கொடுங்க. எல்லாரும் குறையில்லாத மனுஷங்க கிடையாது பிரியமானவர்களே, எல்லாத்தையும் குறை இருக்கும். மனைவி நல்லா சமையல் பண்ணுவா, அருமையாக வேலைக்கு போவா, நிறையா சம்பாதிப்பா, சில காரியங்கள் அவட்ட இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா டேலண்ட்டு இதெல்லாம் வந்தால் சிலருக்கு புருஷனுக்கு பொறாமையாக இருக்கும். தயவு பண்ணி பொறாமைப்படாதீர்கள். உங்கள் மனைவியை பார்த்து பெருமைப்படுங்கள், பொறாமைப்படாதீர்கள். அவள் அப்படியெல்லாம் செய்கிறான்னொன்னே தன்னை விட மனைவி அதிகமாக சம்பாதிச்சாலே பொறாமைப்படுறது. அவங்களுக்கு ஒரு போஸ்டிங், எனக்கு எவ்வளோ சம்பளம் கூடிருச்சு, என்னை இந்த போஸ்டிங்கில் போட்டாங்கன்னா இவங்களுக்கு பொறாமை, அதை வேறு விஷயத்தில் கோபத்தில் காட்டுறது. இது அரக்கத்தனம், பிசாசின் கிரியை. இது தேவனுக்கு பிடிக்காது, அருவருப்பு. தேவனுக்கு பிரியமான வகையில் குடும்பம் நடத்துங்கள் பிரியமானவர்களே. உங்கள் மனைவியை சொந்த சரீரமாய் நேசியுங்கள். உங்கள் மனைவி மேல் முழு அன்பு செலுத்துங்கள். அவங்கள குறை பேசாதீங்க. அவங்களுடைய எல்லா விதமான தேவைகளையும் பார்த்து நீங்கள் பூர்த்தி செய்யுங்க. பண விஷயத்தில் அடிமையாக வச்சுருக்காதீங்க பிரியமானவர்களே, அது மிகவும் தப்பு. நான் கொடுத்தாதான் நீ செலவழிக்கணும், நீ எம்படி சம்பாதிச்சாலும் என் கையில் 2 கார்டா, என் கையில் தான் அந்த கார்டு, 1ஆம் தேதி ஆனவொடனே என் கையில் கார்டு. இப்படி ஒரு சிலர் இருக்கிறாங்க. எல்லா கார்டு என்கிட்ட வந்துடணும், நான் தான் எல்லாம் வாங்கி போடுறேன்ல, உனக்கு எல்லாம் செய்கிறேன்ல, எதுவாக இருந்தாலும் என்ன கேளு, உனக்கு சேலை எடுக்கணுமா என்ன கேளு, நான் காசு தரேன்.
இல்லை, அவர்களுக்கும் கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கே கொடுக்குறீங்கல்ல, கை செலவுக்குன்னு சொல்லி காசு கொடுத்து விட்றீங்கல்ல, மனைவிக்கும் கொடுங்க பிரியமானவர்களே. அவர்களை சந்தோஷப்படுத்துங்கள். அவர்கள் துக்கப்படுத்தாதீங்க, மனவேதனைப்படக்கூடாது. எங்கே போவாங்க? எல்லாரையும் விட்டுட்டு, அம்மா அப்பா கூட பிறந்தவங்க உற்றார் உறவினர் எல்லாரையும் விட்டுட்டு, இனி வாழ்ந்த காலம்லாம் உங்களுக்காய் சமையல் பண்ணி போட, உங்கள் குடும்பத்துக்கு தாயாக இருக்க, உங்களுக்கு ஒரு தோழியாக இருக்க, உங்கள் குடும்பத்துக்கு ஒரு வேலைக்காரியாக இருக்க, எல்லாவற்றுக்கும் அவங்க தானே. அவங்க இல்லாமல் உங்கள் வாழ்க்கை இருண்ட வாழ்க்கை. அது அவங்க போன பிறகு நீங்கள் புரியக்கூடாது. உயிரோடு இருக்கும்போதே அதனுடைய அருமையை தெரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. மனைவியை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். மனைவியை குறைப்பார், சின்ன குறைய பூத கண்ணாடி போட்டு பார்க்காதீங்க. இருக்கும், எல்லாருக்கும் குறை இருக்கும். சின்ன சின்ன குறைகளை பூத கண்ணாடி போட்டு பார்க்காதீங்க. பொறுமையாய் கையாளுங்க. அவங்களோட சந்தோஷமாய் பேசுங்க. அவங்கள 2 இடத்துக்கு வெளியே கூட்டிகிட்டு போங்க. அவங்க பிரியப்பட்டதை வாங்கி கொடுங்க. சந்தோஷமாய் அவர்களோட தேவன் கொடுத்த வாழ்க்கை மன மகிழ்ச்சியாய் வாழுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.